இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் 18 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் அ ஃபினாமினல் நம்பருங்க, சாதாரண நம்பர் இல்லை. 18 லட்சம் மனிதர்கள், 18 லட்சம் பேர், நம்முடைய சகோதரிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்ம என்னங்க பண்ணோம்? ஜூன் 5ஆம் தேதி ஒரு வீடியோவில் 20 நிமிஷம் நம்ம பேசணும். அதில் ஒரு 8 செகண்ட் வீத லீடர்ஸை பற்றி பேசணும். இத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் இங்கே சொல்ல, எங்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, எங்கிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க, எங்கிட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த போட்டிக்கே நம்ம போகலையே. ஆரோக்கியமா நம்ம பில் பண்ணிக்கிட்டே போவோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா அரசியல் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நமக்கு நம்ம நம்பர்ஸ் இந்த வெப்சைட் டிரான்ஸ்பரண்டா அது ஓப்பனா இருக்கும். முதல் நாள் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் வந்தாங்க, அடுத்த 3 நாள் இப்படி வந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் 2 நாள்ல கொஞ்சம் கம்மியா வர்றாங்க என்ன அப்படின்னு 2 பத்திரிகையில சொன்னதாக சில பேர் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீத லீடர்ஸ்ல நம்முடைய ஃபர்ஸ்ட் விஷயம் we are authentic, நேர்மை, ஆத்தென்டிசிட்டி. அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம், நம்ம ஜூலையிலும் செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம், அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியா வாங்கன்னு சொல்றாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு வேலைகள் நமக்கு இருக்கு, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியா, ஸ்ட்ரெஸ் இல்லாம. அதனால இன்னைக்கு இந்த கவுண்டர் ஏறிக்கிட்டே இருக்கும். 18 லட்சத்துல இருந்து லெட் இட் கீப் கோயிங். புதிதாக எல்லோரையும் நம்ம வரவேற்போம், ஒருங்கிணைப்போம், அவங்கள கொண்டு வருவோம், ஆரோக்கியமா பாசிட்டிவான ஒரு அரசியல் நம்ம செய்வோம். 50,01,000 அப்படின்னு வரும் பொழுது நம்ம பேசுவோம். என்ன செய்யலாம், இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு போகலாம், அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேர்த்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம்? அதில் 10,000 பேர்த்து கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள். ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து லெவலில் மெம்பர்ஸாக போட்டியிட்டவங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக போட்டியிட்டவங்க, அவங்களை எப்படி ஒருங்கிணைக்கிறது, என்ன டூல்ஸ் கொடுக்குறது, என்ன சிஸ்டம் கொடுக்குறது? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாமல் போய் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கு, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளவு பணத்தை டிவால்வ் பண்றாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளவு பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்கு, ரூரல் ஏரியா எப்படி இருக்கு, அது எதுவுமே தெரியாம நாம் ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க வச்சு how will they help people? இல்லை நான் இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலில் சேர்ந்தேன், இன்னைக்கு காலில் சீட்டு கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டேன், யாரையும் குறை சொல்லிங்க. பட் ஆர் தே எக்யூப்ட் டு ஹேண்டில் தட் ஜாப்? அதுக்குத்தான் நாம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூர்ல பியூட்டிஃபுல்லா நம்ம கொண்டு வரோம். வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் வீத லீடர்ஸ். பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போறோம். அது வருகின்ற காலத்தில் அந்த அறிவிப்பையும் பார்ப்பீங்க. இட் இஸ் அ மாடல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்களை, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தும். ஸோ தட் ஜெயிச்சாலும் கூட தேர் எக்யூப் டு சர்வ். இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் அன்எக்யூப் டு சர்வ். அப்போ எப்படி சேஞ்ச் வருங்க? அதனால அதுக்கு நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. அதான் நான் அதை பேசும்போது 20 நிமிஷத்துல நான் ஹிண்ட் பண்ணேன். we will bring that also.